ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க வீட்டு பட்டு பாத்தீங்களா? ரொம்ப கோவக்காரிங்க பாருங்க. சாப்பாடு வேணுமா, சாப்பாடு வேணுமா அவருக்கு. கை கொடுத்தா கடிக்குது, கை கொடுத்தா கடிக்குது. இப்ப பாருங்க, நீங்களே பாருங்க, அவனுக்கு சாப்பாடு இப்ப நான் கையில கொடுத்து பழகுறேன். கொஞ்சம் பாருங்க. ஓடியா ஓடியா, வாமா, இந்தாங்க, வாடி சிலுக்கு, வா வா வா. அம்மா போன் கையில வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்க முடியாது. இடிக்கா வாங்க. பட்டு பாருங்க, இந்த பாருங்க, கை உள்ள விடுறேன்னா வாங்குவாங்க பாருங்க. மேடம் ஆல்ரெடி ஒன்று வாயில வச்சுட்டு இருக்கா, இருங்க, சாப்பிட்டு துப்புனக்கு அப்படிதான் வாங்குவாங்க. சீக்கிரம் வாடி. இந்தா, இங்க பாருங்க, கொண்டு போறேன்னா இந்தா. பாத்தீங்களா, இப்படிதான் டென்ஷனா வரான், தொடவே விட மாட்டான். ஓ பாத்தீங்களா எப்படி என்ன கடிக்குதுன்னு, தூக்கவே விட மாட்டான். இப்பதான் கொஞ்சம் லைட்டா தொட ஆரம்பிச்சிருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது கடிச்சிட்டு போதும்ன்ட்டு. அதனால அடுத்த வாட்டி எத்தனை மாசம் குட்டி வாங்கினா கரெக்டா இருக்கும் சொல்லுவாங்க. எனக்கு பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை. பைரா வளர்த்தாச்சு, இப்ப பேர்ட்ஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு. நான் ஒண்ணு கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன். அந்த எத்தனை மாசம்னு தெரியல. பழகுமானா பழகும், 10 நாள்ல பழகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை நம்பி நான் வாங்கினேன். பார்த்தா வந்து 10 நாள் ஆகுது. ஆனா முதல்ல விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கையில கொடுத்தா வாங்குது, கூப்பிட்டா கவனிக்குது. அதனால ஃபர்ஸ்ட் விட இப்ப பரவாயில்ல சொல்லலாம். அடுத்தது எத்தனை மாச குட்டி வாங்கணும், இவனுக்கு ஒரு பேர் வாங்கணும். இவன் பொண்ணு, ஒரு பையன் ஒண்ணு வாங்கணும். எத்தனை மாச குட்டி வாங்கினா கரெக்டா இருக்கும்ட்டு சொல்லுங்க. அப்பதான் அவனும் நம்ம கூட்ட கொஞ்சம் தூக்கி பழகி கொஞ்சம் பழகணும்னு ஆசை. அதனால எத்தனை மாச குட்டி வாங்கினா நல்லா இருக்கும்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதே மாதிரி வாங்குறேன். சரி, நான் கோயிலுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறேன். நான் கோயிலுக்கு பாப்பா வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகும்போது உங்களை பாக்குறேன். பை.